வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டிகோ ஃப்ளைட்டில் எப்படி வெப் செக்இன் பண்ணுவது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்ளைட் சம்மந்தமான எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் இண்டிகோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் goindigo.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்கும். அதில் வெப் செக்இன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இது ஒரு 6 டிஜிட் கோடு. இதில் எங்கே இருக்கும்னா டிக்கெட் காப்பியில் இருக்கும். அந்த 6 டிஜிட் கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இல்லை லாஸ்ட் டைம் வந்து என்ட்ரு பண்ணணும். இமெயில் அட்ரஸ்னால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்படி இல்லைனா பேசஞ்சருடைய லாஸ்ட் டைம் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு செக்இன் கொடுங்க. செக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பேசஞ்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சீட் அசைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்களே உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சீட் சூஸ்ன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அதாவது ஃப்ளைட்டோடைய சீட் மேப் உங்களுக்கு போகும். மேலே பார்த்தீங்கன்னா எந்தெந்த சீட் வந்து எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க. இதில் பெரும்பாலான மிடில் சீட் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஐல் சீட்டும் விண்டோ சீட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சீட்டு விருப்பமோ அந்த சீட்டை வந்து நீங்கள் பே பண்ணி கூட அவைல் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் சீட்டை வந்து சூஸ் பண்ணலை. நான் வந்து ஆட்டோ செக்கிங் போகிறேன். அதாவது பேக் போங்க. பேக் போயிட்டு அதில் குயிக் செக்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குயிக் செக்இன் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, ஒரே பிஎன்ஆரில் நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் செக்இன் பண்ணும்போது அவங்களுக்கு வேறு சீட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சீட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சீட்டை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் செக்கிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட்டோ செக்இன் தான் பண்ண போகிறேன். ஏன்னா பெரும்பாலான பிஎன்ஆர் நம்பர் 2 பேர் 3 பேர் ஒன்றா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே சீட்டு தான் வரும். இது வந்து சும்மா நம்மளை காசு கொடுத்து செக்இன் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அப்படி வேணாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சீட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பாப்அப் மெசேஜ் வரும். இந்த மெசேஜில் உங்களுக்கு அதே டீட்டெயில்ஸ் தான் சொல்லும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேசஞ்சருடைய ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க. அதாவது எந்த இமெயில் அட்ரஸுக்கு பேசஞ்சருடைய போர்டிங் கார்டு வேணுமோ அந்த இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுங்க. டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து கொடுங்க. டெஸ்டினேஷனோட பின் நம்பர் கொடுங்க. பின் நம்பர் கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் தான் எல்லாருக்கும் இருக்குன்னா காப்பி சேம் ஃபார் ஆல் த பேசஞ்சர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து ஐ எம் நாட் COVID-19 பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிக்ளரேஷன் டிக்ளேர் தட்னு இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துருங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 12 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது டிபார்ச்சருக்கு 12 மணி நேரத்துலேருந்து 6 மணிக்குள்ளே உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு உங்களோட போர்டிங் கார்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த போர்டிங் கார்டே உங்களுக்கு போதுமானது. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்ல. மொபைலில் காட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு செக்இன் பண்ண பிறகு வேறு சீட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏர்போர்ட் போய்ட்டு உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதாங்க சான்சஸ் இருக்குது. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ளைட் ட்ராவல் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.